கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும், கிறிஸ்தவ தேவாலயங்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட குண்டுவெடிப்பு தொடர்பான சம்பந்தப்பட்ட விடயங்களில் புதிய அரசு புதிய கோணத்தில் விசாரணைகளை மேற்கொண்டு பல விடயங்கள் வெளிக்கொண்டு வரப்பட்டு இருக்கின்றன. இந்த நிலையில் அந்த குண்டுவெடிப்பு காலத்தில் ஆட்சி செய்த, அது பிரேமதாசோட கவர்மெண்டா இருக்கலாம், இல்லாட்டி வேற மைத்திரி ஜனாதிபதியாக்கள் இதா இருக்கலாம். அவர்களை பொறுத்தவரையில் இன்று மௌனமாக இருப்பது என்பது இந்த விடயத்தில் கண்டிக்கக்கூடிய விடயமாகும். அவர்கள் காலகட்டத்திலே இந்த சம்பவங்கள் நடந்தன. ஒரு படுகொலை என்பது, ஒரு மனித படுகொலை என்பது ஒரு மத ரீதியாக மேற்கொள்ளப்பட்ட ஒரு சம்பவமாகும். இதை கண்டிக்காதவர்கள் யாருமே இல்லை. ஆனால் இன்று அந்த விடயங்கள் மிகவும் ஆரோக்கியமாக முன்னேற்றகரமாக கொண்டு செல்லப்படும் போது அன்றைய காலத்தில் இருந்தவர்கள், அன்றைய ஆட்சியாளர்கள் மௌனமாக இருப்பது மாற்றப்பட வேண்டும். அவர்கள் இது தொடர்பான இந்த விசாரணைக்கு அவர்கள் பரிபூர்ணமான ஒத்துழைப்புகளை அவர்கள் வழங்க வேண்டும். இந்த மிகவும் ஆக்கபூர்வமாக இந்த விசாரணைகள் குண்டுவெடிப்பு தொடர்பாக முன்னெடுத்து செல்லும் போது அன்றைய ஆட்சியாளர்கள், உதாரணத்துக்கு சஜித் பிரேமதாஸ் அவர்கள் உட்பட இன்று மௌனமாக இருப்பது என்பது கண்டிக்கக்கூடிய ஒரு விடயமாகும். ஆனால் அவர்களை பொறுத்தவரையில் இது தொடர்பான விடயத்தில் ஒரு ஆரோக்கியமான விசாரணைக்கு தங்களுடைய ஒத்துழைப்புகளை நல்க வேண்டும் என்பதை நான் மிகவும் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன். மாகாண சபையை பொறுத்தவரையில் 2017 ஆண்டுக்கு பிறகு கிழக்கு மாகாணத்தில் தேர்தல் நடைபெறவில்லை. சட்ட ரீதியான வியாக்கியானங்கள் சொல்லப்பட்டு கொண்டு வரும் நிலையில் தற்சமயம் எதிர்கட்சிகள், ஆளுங்கட்சிகள், இது தொடர்பான அமைப்புகள், தேர்தல் தொடர்பான அமைப்புகள், தேர்தல் தொடர்பான அரசியல் இயந்திரங்கள் எல்லாம் சட்ட ரீதியான பிரச்சனைகள் பாராளுமன்றத்தில் இருக்கின்றன. அந்த விடயங்களில் முற்றி பெற்று விரைவாக தேர்தலை நடத்துவதற்கு நாங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்குவோம் என்று கூறிக்கொண்டு தேர்தலை இழுத்தடிக்க செய்கின்றார்களா என்ற சந்தேகம் நிலவுகின்றன. மாகாண சபை தேர்தல் என்பது கூடுதலாக ஒரு மக்கள் 5 வருடத்துக்கு ஒரு தடவை மாகாண சபை தொடர்பான சம்பந்தப்பட்ட விடயத்தில் மாகாண சபை தொடர்பான சம்பந்தப்பட்ட வேலைகளை செய்வதற்கு மக்களால் 5 வருடத்துக்கு ஒரு தடவை ஆணை வழங்குவது, மக்கள் பிரதிநிதிகளை தெரிவு செய்து நீங்கள் இதுக்கான செயல் வடிவங்களில் நீங்கள் செய்யுங்கள், நல்ல திட்டங்களை முன்வையுங்கள், ஆலோசனை முன்வையுங்கள், பரிந்துரை செய்யுங்கள், இதுக்கான செயல் வடிவத்தை கொடுங்கள் என்று அங்கீகாரம் வழங்குவது. அப்படிப்பட்ட அங்கீகாரத்தை வழங்காமல் இழுத்தடிப்பு செய்வதென்பது இந்த ஜனநாயகம், பன்மத்துவம், மனிதநேயம், உரிமைகள் தொடர்பாக சிந்திக்கின்ற இந்த புதிய அரசு ஏன் இழுத்தடிப்பு செய்வதற்கான முஸ்தீபில் ஈடுபடுகின்றன என்ற கேள்வி தொக்கி நிற்கின்றன. ஆகவே புதிய அரசு பலதரப்பட்ட விடயங்களில் முன்னேற்றகரமாக செயல்படுகின்றன, முன்னேற்றகான வழிகாட்டிகளில் ஈடுபடுகின்றன. அப்படிப்பட்ட முன்னேற்றமாக செயல்படுகின்ற அரசு மக்களிடம் ஆணைகளை வழங்குவதற்கு ஜனாதிபதியில் ஆணை வழங்கப்பட்டிருக்கின்றன, பாராளுமன்றத்துக்கு மக்களிடம் ஆணை வழங்கப்பட்டிருக்கின்றன. ஏன் மாகாண சபைக்கு மக்களிடம் ஆணை வழங்க முடியாது? ஏன் இந்த அரசு இதில் தாமதம் காட்டுகின்றன என்ற கேள்விகளை நான் இந்த அரசுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். மட்டக்களப்பு மாவட்டத்தில் குறிப்பாக சுகாதாரத்துறை சம்பந்தமாக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையை பொறுத்தவரையில் போதனா வைத்தியசாலை என்று உள்ளது ஒன்று மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை மட்டும்தான். இந்த வைத்தியசாலைக்கு நான் நினைக்கிறேன் கூடுதலாக, அது அம்பாறை மாவட்டமாக இருக்கலாம், மட்டக்களப்பு மாவட்டம் இருக்கலாம், திருவண்ணாமலை மாவட்டம் இருக்கலாம், கூடுதலான நோயாளிகள் வரவு அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன. இதே நேரம் இந்த நோயாளிகள் வரவுக்கு ஏற்றாற்போல் சுகாதார அமைச்சு மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையை அபிவிருத்தி செய்துள்ளதா இல்லையா என்றது கேள்வி கேட்கப்பட வேண்டிய விடயமாகும்.
ஆனால் இந்த மட்டக்களப்பு வைத்தியசாலையோட ஆரம்பிக்கப்பட்ட பல வைத்தியசாலைகள், அது குருநாகலாக இருக்கலாம் அல்லது மற்ற அம்பாறையாக இருக்கலாம், அந்த வைத்தியசாலைகள் அபிவிருத்தி செய்யப்பட்டது போல் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை அபிவிருத்தி செய்யப்படவில்லை. இது கடந்த காலத்தில் அரசாங்கத்தால் புறக்கணிக்கப்பட்டிருந்தன. அதே புறக்கணிப்பு இன்றைய புது அரசாங்கத்தால் புறக்கணிக்கப்படுகின்றனவா என்ற சந்தேகம் எங்களுக்கு தொக்கி நிற்கின்றன. குறிப்பாக இது ஒரு புறம். உதாரணத்துக்கு மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அது கட்டிடங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரிதான், அந்த விடுதிகளில் இருக்கின்ற கட்டில்களை எடுத்துக்கொண்டாலும் சரிதான், பலதரப்பட்ட தேவைகள் போதனா வைத்தியசாலைக்கு இருக்கின்றன. அந்த குறைபாடுகளை ஏன் இதுவரையும் மத்திய அரசாங்கம் நிவர்த்தி செய்யவில்லை? கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு மேலாக இந்த புதிய அரசு அமைக்கப்பட்டு சுகாதார அமைச்சர் என்று சொல்லப்படுகின்ற அமைச்சர் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் கடந்த காலத்தில் செயலாற்றியவர், கடமையாற்றியவர். ஆனால் எந்த அளவிற்கு அதை இன்று அபிவிருத்தி செய்வதற்கான ஊக்கமாக்கம் அளிக்கப்பட்டிருக்கின்றன என்ற சந்தேகங்கள் நிலவுகின்றன. அதுக்கு அப்பால் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் நோயாளிகள் படும் கஷ்டம் என்பது, உதாரணத்துக்கு ஒரு தமிழர் ஒருவர் இறந்தால் அந்த பிரேதம் விரைவாக வழங்கப்படுவதில்லை. அதே நேரம் ஒரு முஸ்லிம், நான் இனவாதமாக பேசவில்லை, ஒரு முஸ்லிம் நபர் இறந்து விட்டால் அந்த பிரேதம் விரைவாக எடுப்பதற்கான சூழ்நிலைகள் அங்கே இருக்கின்றன. ஏன் தமிழர் ஒருவர் இறந்தால் அந்த பிரேதங்கள் விரைவாக வழங்க முடியாது, முஸ்லிம்கள் ஒரு ஆள் இறந்தால் ஏன் அந்த பிரேதங்கள் விரைவாக வழங்கப்படுகின்றன? இரண்டாவது விடயமாக, இந்த பிரேதங்களை அந்த சம்பந்தப்பட்டவர்களின் உறவினர்கள் எடுத்து செல்வதோட சம்பந்தப்பட்ட விடயத்தில் நிதி மோசடிகள் நடைபெறுகின்றனவா? செய்கின்றார்கள், நிதி மோசடி நடக்கின்றன. குறிப்பிட்ட சிலரால், எல்லாரும் அல்ல, அந்த துறை சார்ந்த குறிப்பிட்ட சிலரால் நிதி மோசடிகள், ஊழல் மோசடிகள் நடைபெறுகின்றன என்று சொல்லப்படுகின்றன. இதை நிவர்த்தி செய்வதற்கு தயவு செய்து நிர்வாகத்தில் இந்த சம்பந்தப்பட்டவர்கள் முறையீடு செய்ய வேண்டும். முறையீடு செய்யும் பட்சத்தில் தான் நிர்வாகத்தில் இந்த விடயங்களை தடுத்து நிறுத்த முடியும். மூன்றாவது விடயம், உதாரணத்துக்கு ஒரு விடுதியில் 30-40 கட்டில் இருந்தால் அந்த குறிப்பிட்ட தினங்களில் நீங்க பார்த்தீர்களானால் 40-50 நோயாளிகள் அங்கு வருவார்கள். உள்ள கட்டில் 30-40, நோயாளிகள் வருவது 40-50. அந்த நோயாளிகள் எல்லாம் கீழே படுத்து உறங்கும் நிலைமையும், கதிரையில் இருக்கின்ற நிலைமையும், பாய்களில் இருக்கின்ற நிலைமைகள் உருவாகின்றது. இதே நேரம் அதே தினத்தில் ஒரு விடுதியில் கூடுதலானவர்கள் இருக்கும் போது, கதிரையில் இருக்கும் போது, பாய்களில் உறங்கும் போது, சில விடுதிகளை பார்த்தீர்களானால் பல கட்டில்கள், ஒருவரும் இல்லாத பல வெற்று கட்டில்கள், பல கட்டில்கள் ஏனைய விடுதிகளில் இருக்கின்றன. இந்த முரண்பாடு தீர்க்கப்பட வேண்டும். தயவு செய்து மேலதிகமான நோயாளிகள் வரும் பட்சத்தில் வைத்தியர்கள் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்றதுக்கு அப்பால் இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு முறைகளை கையாள வேண்டும். அதே போல இந்த கிளினிக் செல்லுகின்ற நோயாளிகளை பார்த்தீர்களானால் மேலதிகமாக நூற்றுக்கணக்கானவர்கள், 50க்கு மேற்பட்டவர்கள் பல நேரமாக இருந்து கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு வருகின்ற நோயாளிகளை விரைவாக பார்த்துவிட்டு விரைவாக அனுப்பக்கூடியவாறு, உதாரணத்துக்கு ஒரு துறை சார்ந்த நோயாளிகள் வரும்போது அவர்களுக்கு ஒரு மாதம், ஒரு கிழமைகளில் ஒரு தினத்தை கொடுக்காம பல தினங்களை நாங்கள் அவர்கள் அறிவிக்கும் பட்சத்தில் அந்த நோயாளிகளின் கஷ்டங்கள் நிவர்த்தி செய்யக்கூடியவாறு இருக்கும். ஆகவே வைத்திய துறையில் இருக்கின்ற விடயங்களில் ஒன்று, மத்திய அரசாங்கம் வைத்திய துறைக்கு கடமையாற்றுகின்றதுக்கு அந்த நிர்வாகத்துக்கு என்னென்ன வேலை செய்ய முடியுமோ அதை மத்திய அரசாங்கம் செய்ய வேணும். பாராமுகமாக இருப்பதென்றது தவறு. இதே நேரம் வைத்திய சாலைக்குள் இடம்பெறுகின்ற சில விஷயங்களை தவிக்கக்கூடியவாறு சில செயற்பாடுகளை செய்ய வேண்டும். இதுக்கு அப்பா இந்த வைத்தியசாலைகள் மிகவும் அர்ப்பணிப்பாக செயற்படுகின்ற நிர்வாகத்தோடு சேர்ந்தவர்கள், வைத்திய நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள், வைத்தியர்கள், தாதிமார்கள், ஏனைய சிற்றூழியர்கள் மிகவும் அர்ப்பணிப்பாக வேலை செய்கின்றார்கள். ஆனால் கவலைக்குரிய விடயம் என்னென்று சொன்னால்,
புதிதாக அங்கே பல பாதுகாப்பு உத்தியோகஸ்தர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். கடந்த காலத்தில் நியமிக்கப்பட்ட உத்தியோகஸ்தருக்கு சம்பளம் கூடுதலாக வழங்கப்பட்டன. இப்ப நியமிக்கப்பட்டிருக்கிற பாதுகாப்பு புதுசாக எடுத்துக்கின்ற பாதுகாப்பு உத்தியோகஸ்தர்களுக்கு சம்பளங்கள் குறைய வழங்கப்படுகின்றன. இது நிவர்த்திக்கப்பட வேண்டும். நான் நினைக்கின்ற ஒரு பாதுகாப்பு உத்தியோகஸ்தருக்கு அது நான் நினைக்கிறேன் அது பிரைவேட்டாக அமைக்கப்பட்ட ஒரு இதாக காவலர் அந்த விசாரிக்கும் கிட்டத்தட்ட 100-150 பேருக்கு உட்பட்டவர்கள் புதிதாக நியமனம் செய்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற சம்பளம் முதலையை விட இப்போது குறைவாக தெரிவதாக, குறைவாக வழங்கப்படுவதாக அவர்கள் கவலை அடைகின்றார்கள். ஆகவே தயவு செய்து அவர்களுக்குரிய சம்பளத்தை, அவர்களுக்கு தேவையான சம்பளத்தை, அவர்களுக்கு முறையாக சம்பளத்தை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும்.